வெயில் காலத்தில் கிராமம். பறவைங்களோட கிராமத்துல இது வெயில் காலம் அப்படிங்கறதுனால நாளுக்கு நாள் வெயில் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால பறவைங்களால அங்க வாழ்றதே கஷ்டமா இருந்துச்சு. சிச்சு காக்காவால அது வீட்டுக்குள்ள உட்காரவே முடியல. ஏன்னா அதோட வீடு ஷீட்டு வீடுங்கிறதுனால அனல் அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கரமா இருந்துச்சு. ஃபேன் போடலான்னு போட்டாலும் கூட அனல் காத்து மட்டும்தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதனால சிச்சு காக்கா ரொம்ப கவலையா அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ, என்ன இது? இந்த வெயிலுக்கு என்னால இந்த குடிசை வீட்ல உட்கார முடியல. வெயில் பயங்கரமா அடிக்கிற இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்தா நல்ல ரோஸ்ட் சிக்கன் மாதிரி ஆயிடுவேன். ஜில்லுன்னு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா வீட்ல ஃப்ரிட்ஜும் இல்ல. சரி, ரொம்ப வேர்க்குதே, எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா எலுமிச்சம்பழமும் இல்ல, வீட்ல சர்க்கரையும் இல்ல. சரி, காசு கொடுத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு நினைச்சா எனக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மனசும் இல்ல. ஊருக்குள்ள யார் வீட்டுக்கு போய் கேக்குறது? சரி, துணி வீட்டுக்கே போய் கேட்கலாம், அவதான் ரொம்ப அப்பாவி. அப்படி சிச்சு காக்கா யாருக்குமே தெரியாம அவளுடைய வீட்டை போட்டிட்டு அந்த வெயில கஷ்டப்பட்டு நடந்து துணிக்குருவியோட வீட்டுக்கு போனான். துணிக்குருவி அவளுடைய வீட்டுல ஒரு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு துணியோட வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அவளுடைய நடிப்பு திறமை அத்தனையும் கொட்டுனா. துணி, ஓ துணி, அம்மா இருக்கி அம்மா வீட்டுக்குள்ள? என்னோட உயிர் காத்துலயே கலக்குற மாதிரி இருக்கு. துணிக்குருவி வெளியில வந்து, சிச்சு, என்னாச்சு சிச்சு? அடிக்கிற இந்த வெயில்ல மத்தியான நேரத்துல வந்திருக்க, என்ன மூஞ்செல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு? சரி வா வீட்டுக்குள்ள. சிச்சு காக்கா சோஃபால உக்காந்து, ஐயோ துணி, என்ன சொல்ற? என் வீட்டுக்குள்ள அனலு அப்படி அடிக்குது தெரியுமா? சரி, வெளியே வந்து மரத்தோட நிழல்ல உக்காரலான்னு பார்த்தா சூரியன் என் நெத்திலே வந்து உக்காந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா சிச்சு, இந்த வெயில்ல வெளியே வர முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அதிகம். வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. ஐயோ துணி, உன் வீடு நல்ல ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எவ்வளவு தாகமா இருக்குன்னா ஒரு குடம் தண்ணிய குடிக்கணும் போல இருக்கு. அவ்வளோ தாகமா இருக்கு. என் உயிரே போற மாதிரி இருக்கு. துணி, உங்ககிட்ட ஏதாவது ஜில்லுன்னு தண்ணி இருக்கா? ஐயோ சிச்சு, அவ்வளோ தாகமா இருக்கா? இரு, பானைல சில்லுன்னு தண்ணி இருக்கு, நான் போய் கொண்டு வரேன். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, என்னது, பானை தண்ணியா? துணி, அடிக்கிற இந்த வெயிலுக்கு பானை தண்ணி குடிச்சா தாகம் எல்லாம் அடங்காது. துணி, உங்ககிட்ட தயிர் இருக்கா? தயிர் இருந்தா நல்ல ஜில்லுன்னு ஐஸ் போட்டு மோர் அடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் போன உயிர் திரும்பி வரும், உனக்கு புண்ணியமா போகும். சிச்சு சொன்னதை கேட்டு துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, அதுக்கு எதுக்கு புண்ணியமா போகும்னு சொல்றேன்? நான் இப்பவே ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் தயிர் எடுத்து உனக்கு மோர் அடிச்சு கொடுக்கறேன். துணி பாசமா வீட்டுக்குள்ள போய் ஒரு கிளாஸ் நிறைய மோரை கொண்டு வந்து சிச்சுவுக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தான். சிச்சு அந்த மோரை வாங்கி கடகடன்னு குடிச்சு முடிச்சிட்டா. அப்பதான் அவளுக்கு உசுர வந்த மாதிரி இருந்துச்சு. துணி, உனக்கு புண்ணியமா போவோம். உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. உன் கையால மோர் குடிச்ச உடனே என் தொண்டை அப்படியே ஜில்லுன்னு மாறி போச்சு. சந்தோஷம் சிச்சு, இன்னொரு கிளாஸ் மோர் தரட்டா? சிச்சு காக்கா தன்னோட மனசுல துணி கையால மோர் குடிச்சாச்சு. சோட்டு வீட்டுக்கு போய் இப்போ ஜூஸ் குடிக்கலாம். பரவாயில்ல துணி, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். சின்ன வீட்டுல என்ன பண்றானே தெரியல. பாய். அப்படி துணியோட வீட்டுல ஓசியில ஒரு மோரை குடிச்சிட்டு நேரா சிச்சு சோட்டுவோட கடைக்கு போனா. சோட்டுவோட கடையும் வீடும் ஒண்ணுதான். அவ இப்போ கடையில தான் இருந்தா. அப்பதான் சிச்சு அங்க வந்தா. சோட்டு, என்னோட அன்பான ஸ்நேகிதி, எப்படி இருக்க? என்ன சிச்சு, இன்னைக்கு என்கிட்ட வந்திருக்க? வெயிலுக்கு வியாபாரம் இல்லைன்னு கவலையோட உக்காந்துருக்க. உனக்கு ஏதாவது பொருள் வேணுமா? ஐயோ சோட்டு, எனக்கு எந்த பொருளும் வேண்டாம். நீ தனியா இருக்கியே, உனக்கு கம்பெனி குடுக்கலான்னு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். உன் கடையில இருக்கிற இந்த கலரான ஃப்ரிட்ஜ் எவ்வளவு நல்லா இருக்கு. இதுக்குள்ள கலர் கலரான ஜூஸ் இருக்கு. எனக்கும் குடிக்கணும் போலதான் இருக்கு. ஆமா சிச்சு, கலர் கலரா ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஜனங்களும் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்களே. அப்போ சிச்சு, ஐயோ ஆமா சோட்டு, உன்னை பாக்குறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வெயில்ல நடந்துகிட்டே வந்தேனா தொண்டை மொத்தம் காஞ்சி போச்சு. முதல்லயே பிபி சுகர் வேற. எனக்கு இப்போ ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு. சோட்டு, எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு. உன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பெரிய ஆரஞ்சு கலர் ஜூஸ் எடுத்து குடுக்கிறியா? அத குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாவுறேன். சோட்டு கிளி பயந்து போய், என்னது, மயக்கம் வருதா? ஐயோ இருச்சிச்சோ, இரு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாவு. சோட்டு கொண்டு வந்து கொடுத்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ வேக வேகமா சிச்சு காக்கா குடிச்சு முடிச்சிட்டான்.
சிச்சு ரொம்ப சந்தோஷமா, சோட்டு, இந்த உலகத்துல உன்ன மாதிரி நல்லவங்க கூட இருக்காங்க. என்னோட வயிறு இப்பதான் குளிர்ந்து போகுது. இன்னும் என்ன இருக்கு சோட்டு? போன உயிரை எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். இப்ப உனக்கு சமாதானமா? இந்த 2 பாட்டில் ஜூஸ் 40 ரூபா கொடுத்தா கல்லா பெட்டியில போட்டுக்குவேன். சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது காசா? சோட்டு, என்னோட உயிர் போற மாதிரி இருக்கும்போது ஜூஸ குடுத்து என்ன காப்பாத்திருக்க. எனக்கு நீ தேவதை மாதிரி தெரியற. கடவுள் நம்மள காப்பாத்துவாரே தவிர காசு கேட்பாரா? உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்டயே காசு கேக்குறியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, உங்ககிட்ட நான் சும்மா தமாசுக்கு தான் கேட்டேன். சரி, நீ காசை கொடுக்க வேண்டாம், நான் ஏதோ சும்மா கேட்டேன். தட் இஸ் மை சோட்டு. சரி, நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் வரேன். சிச்சு காக்கா அங்கிருந்து நேரா மகிக்கொழுகோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. வயித்துக்குள்ள மோரும் ஜூஸும் இருந்துச்சு. ஆனாலும் அவ ஆசை குறையல. மகிக்கழுகு அப்பதான் ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை வெட்டி சாப்பிடலான்னு வச்சது. அப்பதான் சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள போனா. மகி, உங்களுக்கு வணக்கம். என்ன அடிக்கிற வெயிலுக்கு நல்லா அழகா தர்பூசணியை வெட்டி சாப்பிட போறீங்களா? வா சிச்சு, வெயிலுக்கு இந்த மாதிரி வாட்டர் மெலன் சாப்பிட்டா உடம்புல நீர் சத்து அதிகமாகுமா? ஆமா, என்ன இந்த வெயில்ல வந்திருக்க? ஐயோ, ஒண்ணு இல்ல மகி, ஊருக்குள்ள யார் யாரு எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களே என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு ஜனங்க எல்லாருமே காஞ்சு போய் வயிற்றுலயும் தொண்டையிலயும் தண்ணி இல்லாம தொண்டை தண்ணியே வத்தி போயிருக்கு. நீங்க காஞ்சு போன என் தொண்டைக்கு ஒரு பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு நிம்மதியா இருப்பேன். ஐயோ சிச்சு, அதுல என்ன இருக்கு? வெயிலுக்கு வேற வந்திருக்க. இந்த சிச்சு, ஒரு பீஸ் பழம் எடுத்து சாப்பிடு. சிச்சு காக்கா சாப்பிட்டு, ஐயோ மகி, உங்க கையால குடுத்ததுனால இது ரொம்ப நல்ல ஸ்வீட்டா இருக்கு. என் உடம்புல தண்ணியே காலியா இருக்கு. ஒரு பீஸ் பழம் சாப்பிட்டா பத்தாது, இன்னொரு பீஸ் குடுக்கறீங்களா? மகி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, நீ கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடுவேனா? இருந்தாலும் வெயிலுக்கு அதிகமா சாப்பிட்றாத, உடம்புக்கு ஒத்துக்காது. சிச்சு பழத்தை சாப்பிட்டுட்டு, ஐயோ மகி, எனக்கு உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. உங்களை மாதிரி நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் நான் தெம்பாதான் இருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். அப்படி மகியோட வீட்டுல பாதி தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு சிச்சு அங்க இருந்து நேரா லூசியோட வீட்டுக்கு போச்சு. லூசி ரொம்ப சூப்பராவே ஸ்வீட் எல்லாம் செய்வா. சிச்சு லூசியோட வீட்டுக்கு போய், லூசி, அன்பான ஸ்நேகிதிய, என்ன வாசனை கமகமன்னு வருது? ஓ சிச்சு, நீயா? இது வெயில் காலம் இல்லையா? அதனாலதான் லஸ்ஸி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சிச்சு வாயில எச்சில் ஊறுச்சு. ஐயோ, என்னது லஸ்ஸியா? என் உடம்புல இந்த வெயிலுக்கு சுகர் லெவல் ரொம்பவே லோ ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. லூசி, எனக்கு ஒரு கிளாஸ் லஸ்ஸி கொடு. அடிக்கிற இந்த வெயிலுக்கு என் உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் ஒரு கிளாஸ் லஸ்ஸி குடிக்கிறேன். ஐயோ சிச்சு, இவ்வளவு வெயில் அடிக்குது, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையா? சாப்பிடாம இப்படி எல்லாம் சுத்தக்கூடாது. இந்த ஒரு கிளாஸ் லஸ்ஸி சாப்பிடு. சிச்சு அத கடகடன்னு குடிச்சு, ஐயோ லூசி, நீ உண்மையிலேயே தேவதை. இந்த லஸ்ஸி குடிச்சிட்டு என் வயிற்றுக்குள்ள நல்ல ஜில்லுன்னு இருக்கு. என் உயிரை காப்பாத்துன தேவதை மணி. சரி சிச்சு, இன்னொரு கிளாஸ் குடுக்கட்டா? சிச்சு ரொம்ப சந்தோஷமா, ஐயோ, என் வயிறு பெருசாயிடுச்சு, இனிமே என்னால குடிக்க முடியாது, எனக்கு போதுமா, நான் இன்னும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படி சிச்சு காக்கா துணியோட வீட்டுல மோரு, சோட்டுவோட வீட்டுல ஜூஸ், மகியோட வீட்டுல பழம், லூசியோட வீட்டுல லஸ்ஸி, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாயந்தர நேரம் நிம்மதியா அவருடைய வீட்டுக்கு போனா. வீடு பூட்டு போட்டு இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த சின்ன காக்கா வாசல்லையே உக்காந்துகிட்டு இருந்தான். அவன் கண்ணுல ஒரு பயங்கரமான கோவம் இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ஏப்பம் விட்டு, ஏ சின்னு, என்னடா வெளியே உக்காந்துருக்க? வெயில்ல போய் விளையாடினியா? முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. சின்னும் கோவமா, என்னம்மா நீங்க வீட்டுக்கு பூட்டு போட்டுக்கிட்டு எங்கம்மா போனீங்க? நான் மத்தியானம் ஸ்கூல் விட்டு வந்தேன், சாப்பிடவும் இல்ல, வெயிலுக்கு தொண்டை எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. அப்போத்துல இருந்து வெளியவே உக்காந்துருக்கேன். உங்களுக்கு என் மேல கருணையே இல்லையா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ மகனே, உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போக போறேன்? நான் இங்கதான் நம்ம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு என் வயித்த இந்த வெயில்ல நிறைச்சுக்கிட்டு வந்தேன்டா. என்னம்மா என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்களா? நான் பசியில இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்க போய் ஊர் முழுக்க சுத்திட்டு வரீங்களா? சிச்சு பெருமையா, டே சின்னு, முதல்ல நான் சொல்றத கேளுடா. நான் முதல்ல துணி வீட்டுக்கு போய்
ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லி துணிகிட்ட இருந்து ஒரு கிளாஸ் சில்லுன்னு மோர் குடிச்சேன். அதுக்கப்புறம் சோட்டுவோட கடைக்கு போய் தலை சுத்துது மயக்கமா இருக்குன்னு பொய் சொல்லி ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு வந்தேன். இது கூட ஃப்ரீயா. சின்னு ஷாக் ஆயிட்டான். என்னது, சோட்டு ஆண்டி கூல்ட்ரிங்க்ஸ ஃப்ரீயா கொடுத்தாங்களா? உன்னை அடிக்கலையா? அடிக்கிறதா? அதெல்லாம் ஆக்டிங் தேவைடா. அதுக்கப்புறம் மகி வீட்டுக்கு போய் வாட்டர் மெலனை கட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்லயும் போய் 2-3 பீஸ் சாப்பிட்டேன். கடைசியா லூசி வீட்டுக்கு போய் பொய் சொல்லி நல்ல ஜம்முன்னு லஸ்ஸி குடிச்சிட்டு வந்தேன்டா. இப்படி 1 ரூபா காசு இல்லாம என் வயிற்றுக்கு ஏசிய நான் நிறைச்சுக்கிட்டு வந்திருக்கேன்டா. அம்மா, நீங்க சாதாரணமானவளே கிடையாது. இந்த உலகத்திலேயே பிசுனாரியோட பெரிய பிசுனாரி. 1 ரூபா செலவில்லாம வயிற்ற நிறைச்சுக்கிட்டு வந்தீங்களா? நீங்க மட்டும் வயிறு நிறைச்சுக்கிட்டு இந்த வெயில்ல என்ன வயிற்ற காய போட்டிருக்கீங்க. டேய், இந்த வெயில்ல என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கணும்னா அது பெரிய வரண்டா. பொய் சொல்லி குடிக்கிறதுல இருக்கிற கிக்கே வேற. உனக்காகவே 2 பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, நீ சாப்பிடு. நாளைக்கு என் கூட நீயும் வா. என்னது, நானும் வரணுமா? நான் வரமாட்டேன். உங்களை மாதிரி பிஸ்னரியா என்னால இருக்க முடியாது. அப்படி சிச்சு காக்காவால வெயில் தாங்க முடியலங்கிறதுனால எல்லாருடைய வீட்டுக்கு போய் ஒரு சின்ன நாடகத்தை போட்டு அவங்க கொடுக்கற எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டான். சின்ன காக்கா அவங்க அம்மா செஞ்ச வேலைய பார்த்து வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆனா சிச்சு காக்கா மட்டும் எல்லார் வீட்லயும் எல்லாம் சாப்பிட்டதுனால வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்குனான். சிச்சு காகத்தின் பானை வீடு. இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்களோட எல்லா வீடுங்களும் ஓடு ஷீட்டை வச்சுதான் செஞ்சிருந்தாங்க. இந்த வெயில் காலத்துல அந்த ஓட்டு வீடும் ஷீட்டு வீடும் ரொம்பவே புழுக்கமா தான் இருந்துச்சு. பகல ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம பகல்ல வெயில் அடிக்கும், ராத்திரியில வீட்டுக்குள்ள அனலா இருக்கும். யாராலையுமே வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. ஒரு நாள் சாயந்தர நேரம் பொழுது போன நேரத்துல எல்லாருமே சில்லுன்னு காத்து வீசும்போது ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த வருஷம் இந்த வெயிலுக்கு என்னோட ஓட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. இந்த வருஷம் சூரியன் உண்மையிலேயே வெயில அதிகமா கொட்டுறான். நம்ம எல்லாரும் கூலி வேலைக்கு போய் வீட்டுல நிம்மதியா வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னா அடிக்கிற அனலுக்கு வீட்டுக்குள்ள தங்க முடியுதா? ஆமா துணி, என் வீடு கூட அப்படிதான். ஃபேன் போட்டா கூட வீட்டுல சூடு அனல் காத்து தான் வருது. என் பண்ணு வீட்டுக்குள்ள இருக்கவே இஷ்டப்பட மாட்டேங்கிறான். ஏதாவது ஆனா வெளியே வந்து மரத்துக்கடியில உட்காந்து அழுவுறான். நைட்டு நேரத்துல தூங்குறதுக்கே முடியல. இதுக்காக ஏதாவது யோசிச்சே ஆகணும். இல்லனா இந்த வெயில்ல நம்ம காஞ்சி போயிடுவோம். உண்மைதான் சோட்டு. நம்ம இப்ப மனுஷங்களை பார்த்து நம்மளும் சிமெண்ட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பழைய காலத்துல நம்ம அப்பா தாத்தாவங்க எல்லாம் மண் வீடு குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் அனல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. நம்ம இப்ப அந்த பழைய காலம் மாதிரியே மறுபடியும் மண் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தா இந்த அனல்ல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். அப்பா மகி, நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கணும்னா அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படியும் எனக்கு கொஞ்சம் வயல் இருக்கு. அந்த வயல்லயே நான் ஒரு மண் வீடை கட்டிக்கிட்டு என் புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு வெயில் காலம் முழுக்க அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என்னோட கடை பக்கத்திலேயே கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் கூட ஒரு மண் வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். உங்க எல்லாத்தோட என்னோட மண் வீடு தான் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, நான் சூப்பரா வீடு கட்டுவேன். சரி சரி, நாளையில இருந்தே அவங்கவுங்க இஷ்ட பிரகாரம் மண் வீட்டை கட்டிக்குங்க. இருக்கிற வரைக்கும் வெயில் காலம் முடியற வரைக்கும் அந்த மண் வீட்டுல இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டுக்கு வந்துடலாம். ஆமா சிச்சு, நீ என்ன பேச மாட்டேங்கிற? சிச்சு கவலையா, மகி, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஓட்டு வீடு விட்டா வீடு கட்டுறதுக்கு எங்க இருக்கு இடம்? எங்கேயுமே இல்லையே. ஊருக்கு அந்த பக்கத்துல ஒரு சின்ன ஓடு வீடு விட்டா எனக்கு வீடு கட்ட எங்க இருக்கு இடம்? டெய்லி கூலி வேலைக்கு போனாதானே எனக்கும் காசு. நான் வீடு கட்ட முடியாம இந்த வெயிலுக்கு சாக வேண்டியதுதான். ஐயோ சிச்சு, என்னோட வயலுக்கிட்ட நிறைய இடம் இருக்கு. நீ வேணா அங்க வந்து வீட்டை கட்டிக்கோ. இங்க எதுக்கு இப்படி பேசுற? உனக்கு இடத்த ஃப்ரீயா குடுக்குறேன். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளுக்குள்ள எதுக்காக இந்த காசெல்லாம்? சிச்சு காக்கா கொஞ்சம் சந்தோஷமா, துணி என்ன சொல்ற? எனக்கும் இடத்த குடுக்குறியா? ரொம்ப தேங்க்ஸ் ரே.
அப்போ நாளையில இருந்து நானும் சின்னும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல மண்ணால வீட்டை கட்ட போறேன். எல்லா பறவைங்களும் சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு, துணிக்குருவி, சோட்டுக்கிளி எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்களுக்காக முடிகிற மாதிரி வீடுகளை கட்டிக்கிட்டாங்க. மண்ணை வச்சு சதுரமா செவரு கட்டி மேல புல்லால கூரைய செஞ்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா துணியோட வயல்ல மண்ணு தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தா வீடு கட்டுறதுக்காக. ஆனா சிச்சுவோட மனசுக்குள்ள வேற ஒரு யோசனை போய்கிட்டு இருந்துச்சு. டே சின்னு, நிறுத்துற வேலைய கொஞ்சம் நான் பேசுறத கேளுடா. அப்போ சின்ன காக்கா, அம்மா என்னம்மா காலையில இருந்து இந்த மண்ணை தோண்டி தோண்டி என் இடுப்பெல்லாம் வலிக்குது, என்னம்மா ஆச்சு? இங்க பாருடா, முதல்ல நான் சொல்றத காதை கொடுத்து கவனமா கேட்டுக்கோ. நம்ம துணி சோட்டு மாதிரி பெரிய பணக்காரங்க இல்ல, நம்மளுக்கு சொத்து பத்துன்னு எதுவுமே இல்ல. நம்ம எப்பவுமே கூலி வேலை செஞ்சுதான் வாழணும். நம்மளும் பெரிய பணக்காரங்களா ஆகணுமா வேண்டாமா? என்னம்மா மண் வீட கட்டிக்கிட்ட யாராவது பணக்காரங்களா ஆயிடுவாங்களா? நீ என்ன இந்த மண்ணுல தங்கத்தைய பூட்டி வச்சிருக்க? தங்கம் இல்லடா, ஆனா எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு. நம்ம இந்த வெயிலுக்கு எல்லாருமே கட்டுற சாதாரணமான மண் வீட்டை கட்டக்கூடாது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வித்தியாசமா இருக்கிற மாதிரி வீட்டை கட்டணும். அந்த வீட்டை பார்த்து எல்லா பறவைங்களும் ஆச்சரியப்பட்டு நம்ம பின்னாடியே சுத்தணும். அப்ப நான் அதிகமா காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன். இப்படி இந்த வெயில் காலத்துல நம்ம பெரிய பில்டர்ஸா ஆயிடணும். அம்மா, உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு யாருமே ஈடாக முடியாது. ஆனா அவ்வளோ தெளிவா எந்த வீடம்மா கட்டுவீங்க? பானையில இருக்கிற தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி நம்ம பானை மாதிரி ஒரு வீட்டை கட்டணும். பானை வீடு. இந்த மண்ணுல பானை மாதிரி அழகா டிசைன் பண்ணி வீட்டை கட்டலாம். சிச்சு காக்கா சின்ன காக்கா ரெண்டு பேருமே அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு ஒரு பானையோட வடிவத்துல ஒரு வீட்டை கட்டினாங்க. பானைக்கு உள்ள பெரிய காலியான இடம் இருந்துச்சு. பானை மேல போக போக கொஞ்சம் சின்னதா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு வயலுக்கு மத்தியில ஒரு பெரிய பானை கோவில் மாதிரி தான் காட்சிய அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மத்தவங்க எல்லாருமே அவங்க நினைச்ச மாதிரி சாதாரண மண் வீட்டை தான் கட்டிக்கிட்டாங்க. அப்ப துணி அவளுடைய கட்டின வீட்டை பார்த்து, அப்பா, என்னோட மண் வீடு ரெடி ஆயிருச்சு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வெயில் காலம் முழுக்க இந்த வீட்டுல நான் சில்லுன்னு சந்தோஷமா இருப்பேன். வா புஜ்ஜி, நம்ம போய் மத்தவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். அப்படி துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை கட்டி முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிச்சுவோட வீட்டை பாக்குறதுக்காக போனாங்க. அங்க சிச்சுவோட வீடு ஒரு பானையோட வடிவத்துல இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அட கடவுளே, என்னது இது? இவ்வளவு பெரிய பானையை யாரு கொண்டு வந்து வச்சது? யாராவது ராட்சசன் தண்ணி குடிக்கிறதுக்காக கொண்டு வந்த பானையா இது? அட, என்ன துணி இது? சிச்சு வீட கட்டுறேன் அப்படின்னு பெரிய பானையை கொண்டு வந்து வச்சிருக்கு. பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு. அப்பதான் அந்த பானை வீட்டுக்குள்ள இருந்து சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாங்க. சிச்சு ஸ்டைலா, வெல்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு சிச்சு ஸ்பெஷல் பானை வீடு. எப்படி இருக்கு என் வீடு? சிச்சு, என்ன இது? மண் வீடு கட்டிக்கனா நீ மண் பானை மாதிரி வீட கட்டி வச்சிருக்க. உன்னோட வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு சில்னஸ்? வாங்க வாங்க, முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற சில்னஸோட என் வீட்டுல 10 மடங்கு சில்னஸ் அதிகமா இருக்கு. மஹி, சோட்டும் அப்புறம் துணி எல்லாருமே அந்த பானை வீட்டுக்குள்ள போனாங்க. உள்ள போன உடனே அவங்களுக்கு ஏதோ புது இடத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வெளியில அடிக்கிற வெயிலுக்கும் அந்த பானை வீட்டுக்குள்ள இருக்கிற குளிர்ச்சிக்கும் சம்மந்தமே இருக்கல. வாவ் சிச்சு, இந்த மண் பானை வீடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கலரும் மேல ஹைட்டுக்கும் அப்படியே ஏசில இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க வீட்டு முன்னாடி உன் வீட்டை நிக்க வைக்க கூட முடியாது. எனக்கும் இதே மாதிரி வீடு வேணும் சிச்சு. சிச்சு, நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான். பானை தண்ணி சில்லுன்னு இருக்கிற மாதிரி இந்த பானைக்குள்ள இருக்கிற வீடும் சூப்பரா இருக்கு. சிச்சு, எனக்கு கூட இந்த மாதிரி வீடு தான் வேணும். ஆமா, இந்த வீட்டை நீ யாருகிட்ட கட்ட வச்ச? அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் பெருமையா, துணி யாருகிட்டயும் கட்ட வைக்கல. நானும் என் பையனும் 2 பேரும் சேர்ந்துதான் கட்டணும். எங்கள மாதிரி புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்கு? சிச்சு, அப்படின்னா எங்களுக்கு கூட இதே மாதிரி ஒரு வீட்டை நீ கட்டி கொடுக்கணும். ஆமா, நாங்களும் இதே மாதிரி வீட்டுல இருக்க வேண்டாமா? எப்ப எங்களுக்கு கட்டி கொடுக்க போற? அதுக்கு சிச்சு, சிச்சு, எல்லாருக்கும் கட்டி கொடுக்கறேன். ஆனா நான் சாதாரணமான கூலி வேலை செய்யறவ. கூலி வேலைக்கு போறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா எனக்கும் வயித்தை நடத்தணும்ல. அதனால நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்.
அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க எனக்கு காசை கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கறேன். காசை கொடுக்கறேன் சிச்சு, காசை கொடுக்காம எங்க போயிட போறேன். ஆனா எனக்கு இந்த பானை மாதிரி வேண்டாம், எனக்கு நான் சொல்ற மாதிரி சூப்பரா கட்டி கொடுப்பியா? சோட்டு, நீங்க சொல்ற மாதிரி வீட கட்டணும்னா சுமார் செலவாகுமே. டிசைன் வேற பண்ணணும், அதுக்கு சுமார் ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். கொடுக்குறீங்களா? என்னது 10,000? சரி ஆச்சு, கொடுக்கறேன். நான் காலையில கடைக்கு போகும்போது சொல்லிட்டு போறேன், கட்டு. என் வீட்டை பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படணும். சிச்சு, என்னோட வீடு ஏப்பல் மாதிரி குண்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். நானும் உனக்கு காசு கொடுக்கறேன், நாளையில இருந்து என்னோட வேலையும் ஸ்டார்ட் பண்ணு. சிச்சு, எனக்கு கூட குருவி ஸ்டைல்ல ஒரு வீட்டை கட்டி கொடு. இந்தா முதல் அட்வான்ஸ் 5,000 ரூபாய் வச்சுக்கோ. சிச்சு காக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷமா, டே சின்ன, பாத்தியாடா, இவ்வளவு நாள் நம்ம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இன்னையில இருந்து நம்ம எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோன்னு பாத்தியா? ஆமாம்மா, உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்தா உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. சரிங்கம்மா, நாளையிலிருந்து எனக்கு பிரியாணி சாப்பாட வயிறு நிறைய போடுங்க. அப்படி சிச்சு காக்கா பேராசைப்படாம அவளுக்கு கொடுத்த பணத்தை வச்சே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பிடிச்ச உருவத்துல மண் வீட கட்டி கொடுத்தா. சோட்டுவுக்கு கிளியோட வீடு, மஹிக்கு ஆப்பிள் வீடு, துணிக்கு ஒரு குருவியோட வீடு, இப்படி எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுங்களை ரொம்பவும் அழகா கட்டி கொடுத்தா. அந்த வீட்டுக்குள்ள பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா அவங்க எல்லார்கிட்டயும் வந்த அந்த பணத்தை வச்சு ஊருக்குள்ள ரொம்பவும் அழகான ஒரு பெரிய மெத்த வீட்டையும் கட்டுனா.